ரசிகர் மையமே 10,000க்கு மேல இருக்கும். அது தீவிரமான ரசிகர்கள். அப்ப அவங்க அந்த தீவிரமான ரசிகர்கள் தான் வருவாங்கன்னு ஒரு எண்ணிக்கையை கொடுக்குறாங்களா? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல. விஜய் போன்றவர்கள் ஒரு 2ஆம் நிலை நகரங்களா இருக்கக்கூடிய ஒரு பெரிய சித்தித்தன்மை இல்லாத கரூர் போன்ற ஊர்களுக்கு வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார். சுவாமிநாதன், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பா ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 39 பேரின் அடையாளமும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு வரை 35 நபர்களின் உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்ட நிலையில் மற்றவர்களின் உடல்கள் அடையாளம் காணும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது 39 பேரின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சங்கர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சங்கர், இப்போ 39 பேரும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. உறவினர்களிடம் ஒப்படைக்கும் கூடிய பணி அப்படிங்கிறது தற்போது எப்படி இருக்கு? காயத்ரி, தற்பொழுது பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு சுமார் 39 பேர்கள், குழந்தை, பெண்கள், ஆண்கள் என 39 பேர்கள் பலியானார்கள். இதில் நள்ளிரவு வரை 35 நபர்களின் பெயர்கள் மட்டுமே அடையாளம் கண்டறியப்பட்டு அவர்களுடைய உடல் கூறு பரிசோதனையானது நடைபெற்று வந்தது. மீதமுள்ள 4 நபர்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்ற அடையாளம் தெரியாத நிலையில் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் அந்த 4 நபர்கள் யார் என்ற விசாரணையை முடுக்கிவிட்டனர். அந்த விசாரணையில் ஸ்ரீநாத், மோகன், பிரித்திக் ஆகிய 3 பேரும் அடையாளம் தெரிந்து அதிகாலை அவர்கள் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களிடம் உடல் பரிசோதனை, பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வந்த நிலையில் ஒரு பெண்ணினுடைய அடையாளங்கள் தெரியாத நிலையில் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தீவிரமாக அந்த பெண்ணை யாருடைய சடலம் என்று விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அந்த விசாரணையில் அந்த பெண்மணியை கோகுலஸ்ரீ என்ற சௌந்தர்யா, வயது 27 என்றும், செல்வகுமார், அர்ஜுனன் தெரு, உடுப்பி மங்கலம், கரூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த அடையாளம் தெரியாமல் ஒரு 4 நபர்களின் உடல் ஒப்படைக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அனைவரும் 39 நபர்களின் அடையாளங்களும் கண்டறியப்பட்டு அவர்களுடைய உறவினர்களிடம் பிரேத பரிசோதனைக்கு பின்பாக உடல்கள் ஒப்படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா. நன்றி சங்கர், தற்போதைய விவரங்களுக்காக. விஜயனுடைய பரப்புரையின் போது நேற்று இரவு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 39 பேரின் உடல்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. முன்னதாக 35 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் எஞ்சியிருந்த 4 உடல்கள் யார் என்பது தொடர்பான அந்த சரிபார்ப்பு பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவர்களுடைய அடையாளம் தெரிந்திருக்கிறது. இதையடுத்து இன்று அதிகாலையில் இருந்து தொடங்கப்பட்ட அந்த பணி தற்போது நிறைவு பெற்று உரியவர்களிடம் உடல்களை ஒப்படைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற இருக்கின்றன.